Hello friends, welcome back to our YouTube channel. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. வீடியோவில் சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் இட் இஸ் ஃபார் மை எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து நேத்திய பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 63 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும், சென்செக்ஸ் வந்து ஒரு 226 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ வந்து 1323 க்ரோஸ் வந்து செல்லர்ஸ் ஆகும், டிஏ வந்து 2544 க்ரோஸ் பையர்ஸ் ஆகும் இருந்திருக்காங்க. ஸோ இண்டெக்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் வந்து ஒரு 22%, நெக்ஸ்ட் நிஃப்டியில் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ்லேயும், மிட் கேப்பில் மிட் கேப் 100ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -145 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. மீதி எல்லா செக்டர்ஸுமே சம்வாட் ஓகே, இண்டெக்ஸஸும் ஓகேவா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மிட் கேப் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால வால்டிலிட்டிக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபிளாட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ மேபி வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ரேலி போயிட்டு கீழே டவுன் சைடு வரதுக்கான சான்சஸும் வந்து நிறைய இருக்கு. ஆனால் இயர் அண்ட் க்ளோஷர் அப்படின்றதுனால ஸோ எஃப்ஐஎஸ்லாம் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா மார்க்கெட் வந்து ஹையர் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அதிகமாகவே இருக்கு. ஸோ நேத்திய நிஃப்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் போய் நல்ல ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் 20-30 மினிட்ஸ் கேண்டல்லையே வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ரேலி எடுத்துட்டு போயிட்டு அதால வந்து அந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்த லெவல்ஸ்லேயே தான் கரெக்டாக இதாச்சு. ஸோ அந்த இதுல இருந்து அந்த 23,900 ரேஞ்ச் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம திரும்ப ட்ராப் ஆகி திரும்ப பழைய ரேஞ்சுக்கே வந்து இதாயிருக்கு. ஸோ இப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. எப்போ இது வந்து 24,100 வந்து கிராஸ் ஆகுதோ அப்போதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு மூமெண்டம் போறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஓப்பன் ஆனது வந்து ஒரு 51,268 ஓப்பன் ஆகி ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக ஓப்பன் ஆகி ஹை வந்து 51,600 ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போயிட்டு திரும்ப லோ வந்து 51,248 டச் பண்ணிட்டு ஸோ 51,300 ரேஞ்சில் வந்து இப்போ இதாகிட்டு இருக்கு. நேற்று நிஃப்டி 50ல வந்து டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேப், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஈச்சர் மோட்டார், விப்ரோ. ஸோ இவங்கலாம் வந்து ஒரு 2% வந்து நல்ல ப்ரைஸ் ரேலி இருந்திருக்காங்க. இண்டால்கோ, கோல் இந்தியா, எஸ்பிஐ, ஓஎன்ஜிசி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்கலாம் வந்து நெகட்டிவ் 2%குள்ள வந்து இதாயிருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ல வந்து ஆக்கம் ட்ரக்ஸ், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், அஜந்தா ஃபார்மா, கார்டன் ரீச், கேப்லான் பாயிண்ட். ஸோ இவங்கலாம் வந்து ஒரு 8-10% வந்து ரேலி கொடுத்துருக்காங்க. ஆம்பர், கிஃபின், ப்ளூ டாட், காட்ஃப்ரை பிலிப்ஸ், நியூஜென் சாஃப்ட்வேர். ஸோ இவங்கலாம் வந்து ஒரு நெகட்டிவ் இதில் ஒரு 3% to 5% வந்து டவுன் சைட் ரேலி ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்க போற 2 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஜி பார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து 748ல வந்து கரண்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,14,374 க்ரோஸ். ஸோ இதோடைய புக் வேல்யூ வந்து 23 டிவிடெண்டும் இது எவ்ரி இயர் ஆன் இயர் டிவிடெண்டும் இதுல வந்து தராங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பவர் செக்டர்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான். இது ஒரு இயர் ஆன் இயர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து இந்த பவர் செக்டர் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறதுனால ஸோ இதோடைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் லெவலுமே வந்து இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லேயே இருக்கு. ஸோ நீங்களே இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2020 வந்து பார்த்தீங்கன்னா 100க்குள்ள தான் இருந்தது. 21ல 116, 22ல வந்து அப்படியே வந்து ஒரு டைரக்ட் சேஞ்ச். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது 300 to 400% வந்து இங்க ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் 23லயும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு சேஞ்ச். ஸோ 1,142 க்ரோஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து இவங்க இது பண்றாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய லெவல்ஸ் வந்து இதாக இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் 748ல இருக்கு. இது வந்து ஒரு 800 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டு 800 டச் பண்ணும்போது நல்ல பையர்ஸ் உடைய கண்டிஷன்ஸ் இருந்தாங்கன்னா அதோடைய பழைய ஹையான 880 or 850 வந்து டச் பண்றதுக்குமே இது வந்து சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 28,285. இதோடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 573. ஸோ இதோடைய ஹை லோ வந்து 689, 53 வீக்ஸ் ஹை வந்து 689 அண்ட் லோ வந்து 272. இவங்களுமே வந்து டிவிடெண்ட் தராங்க 0.09%.
ஸோ இதுவுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் இயர் வந்து இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம சிஜி பார் பார்த்தா மாதிரி நல்ல இல்லைனாலும் இந்த ஏரியாவுடைய லெவலில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதில் இதுவுமே வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கேபிட்டலையும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே தான் இது இயர் அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கன்சிக்யூட்டிவா வந்து லாஸ்ட் 3 to 4 days வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியில தான் இருந்திருக்கு. அதோட லோவான 530 540 அந்த ரேஞ்ச் கிட்ட போயிட்டு 572 அரௌண்ட் ஒரு 20 to 15 பாயிண்ட்ஸ் வந்து மேல வந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 600 ரேஞ்சை வந்து இவங்க டச் பண்ணி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 680 போறதுக்கான சான்சஸ்மே இதுல வந்து நல்லாவே இருக்கு. பட் மார்க்கெட் டியூ டு ஓன் ரிஸ்க் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலுமே நடக்கும். ஸோ இந்த கொடுக்குற 2 ஸ்டாக்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டெடி பர்பஸ்க்காக தான். ஸோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்க ரிசர்ச் வந்து இது பண்ணுங்க, பார்த்துட்டு இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.